ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர், சேலம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி அக்வாரியம் ஷாப்லன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளாம் செஞ்ச ஒரு டிஐஒய் மெத்தடில் செஞ்ச ஒரு வாட்டர் சேஞ்சிங் பைப்பு. ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேட் வால் மட்டும் கொடுத்துட்றோம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பைப் தான். ஸோ இதில் வந்து வாட்டர் சேஞ்சிங் பண்ணுற ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸு. ஸோ இது வந்து க்ளோஸு, இது வந்து ஓப்பன். இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நமக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக நம்மளாம் வந்து இன்லெட் அவுட்லெட் வந்து செட் பண்ணிக்கணும். இது வந்து நான் ப்ராப்பராக செட் பண்ணதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. சப்போஸ் வந்து சில பேருக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுற அந்த பிளேஸ் வந்து ட்ரைன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும். அப்போ வந்து அவங்க டியூப் யூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ அவங்க லென்த்தாக யூஸ் பண்ணக்கூடிய டியூப்பில் வந்து இந்த கேட் வால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கேட் வால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துடணும். ஃப்ரண்ட்டில் கொடுத்தா ரொம்ப ஈஸியாக வந்து எவ்வளோ லாங்கில் இருந்தாலுமே ஈஸியாக வாட்டர் சேஞ்சிங் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இப்போ கேட் வால் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டியூப் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். கேட் வால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் சும்மா ஒரு 1/2 லிட்டர் கூட தண்ணி இருக்காது. ஸோ 1/2 லிட்டர் கூட கம்மியாக தண்ணி கூட நீங்கள் வந்து இந்த டியூப்பில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பைப் அளவுக்கு லைட்டாக ரொம்ப ஃபில் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஃபில் ஆனால் போதும். நீங்கள் உங்கள் டேங்கில் உள்ள நல்லா பாட்டமில் விட்டுட்டு ஜஸ்ட்டு கேட் வால் ஓப்பன் பண்ணால் போதும். தண்ணி வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக டக்குன்னு வெளியே போயிடும். இப்போ தண்ணி வந்து வெளியே போயிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஓஸ் யூஸ் பண்ணி வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட குட்டியாக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பக்கத்தில் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ட்ரைன் ஆகக்கூடிய வேகத்துக்கு அந்த ஃபிஷ்ஷெல்லாம் சீக்கிரமாக மாட்டிக்கும். உள்ளே மாட்டி டியூப்பில் வந்து வெளியே போயிடும். ஸோ தண்ணி பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்து ட்ரைன் ஆகுது. ஸோ இது வந்து ஈஸி மெத்தேடு தான். ஸோ வாட்டர் சேஞ்சிங் பண்ணுறது வந்து அக்வாரியம் ஷாப்பில் இந்த மாதிரி பண்ணால் தான் வேலைக்காகும். ஸோ முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஜஸ்ட்டு தூக்கிட்டால் போதும், அவ்வளோதான், தண்ணி வந்து நின்றுடும். ஸோ வாட்டர் ட்ரைன் பண்ணுறது வந்து ஒரு 3 மெத்தேட் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மெத்தேட் வந்து நம்ம எப்பயும் போல் சைஃபன் பம்ப் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ட்ரைன் பண்ணலாம். ரெண்டாவது மெத்தேடு பார்த்தீங்கன்னா ஒரு சப்மர்சிபிள் பம்பை உள்ளே வச்சு நம்ம அப்படியும் ட்ரைன் பண்ணிக்கலாம், ரெண்டாவது மெத்தேடு. மூணாவது மெத்தேடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட் வால் யூஸ் பண்ணாமையே டியூப்பை வந்து உள்ளே வச்சுக்கிட்டே உறிஞ்சி விடலாம். ஸோ அந்த மாதிரி உறிஞ்சி வர்றது வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரு சின்ன ஒரு கேட் வால். ஸோ இந்த மெத்தட்லையுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து வாட்டர் சேஞ்சிங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரீஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். ஸோ எனக்கு வந்து இன்லெட் அவுட்லெட்டை வந்து எல்லாமே காம்பேக்டாக நான் செட் பண்ணிக்கிட்டேன். அதனால் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பைப் நான் ஹேங் பண்ணிட்டு ஸோ எனக்கு வந்து வாட்டர் சேஞ்சிங் வந்து ட்ரைன் பண்ணுறது ஈஸி. ஸோ தண்ணி ஏற்றுறதுமே ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கன்வீனியன்ட்டான பிளேஸில் வந்து ட்ரைன் சிஸ்டமும் இன்லெட் சிஸ்டமும் இருந்தால் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் ஒரு 100 டேங்க் இருந்தாலுமே ஈஸியாக வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபில் ஆனதுக்கப்புறமா இந்த கேட்டை லாக் பண்ணிடுவேன். இந்த கேட்டை லாக் பண்ணிட்டுனா தண்ணி ஒரு பொட்டை கூட பார்த்தீங்கன்னா வெளியே வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாட்டர் சேஞ்சிங் பண்ணிங்கன்னா 100 டேங்கில் 200-300 டேங்க் இருந்தாலுமே ஈஸியாக வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு டக்குன்னு வெளியே போயிடலாம். இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அந்த ஓஸை வச்சு நீங்கள் பாட்டம் வந்து வேஸ்ட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நெட்டு கட்டியோ அல்லது ஒரு கொசு வலை கட்டியோ நீங்கள் வந்து செக் பண்ணலாம். பட் ஆனால் வேஸ்ட்லாம் இதெல்லாம் குட்டி விஷயங்களால வந்து வேஸ்ட் அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு கொசு வலை வச்சு நீங்கள் வந்து கட்டிக்கிட்டு ட்ரைன் பண்ணால் கூட ஈஸியாக வந்து அந்த வேஸ்ட் வந்துடும். அதே ஆஸ்கரு, பேரட்டு, அரோனா அந்த மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்லாம் பெருசாக இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைன் பண்ணும்போது வந்து நீங்கள் கொசு வலை கட்டிலாம் செய்ய முடியாது. அப்புறம் வந்து இது வந்து பேர் பாட்டம் டேங்க் அப்படிங்கிறனால வந்து வாட்டர் சேஞ்சிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஸோ இந்த சாண்டு ப்ளஸ் கிராவல்ஸு இந்த மாதிரி டேங்கில் நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்சிங் பண்ணி இந்த மாதிரி ஓஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரைன் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கிராவல்ஸ் க்ளீனர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த டியூபோட எண்டில் சொருவிக்கோங்க. சொருவிட்டு அதை ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமே நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி தான் வரும். ஏன்னா வந்து சாண்டு கிராவல்ஸ்லாம் வந்து நீங்கள் வாட்டர் சேஞ்சிங் வந்து டக்குன்னு வெளியே வந்துடும். ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் சிரமமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்குமே வந்து அக்வாரியம் ஷாப்பில் வந்து பேர் பாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்து என்னோட மேக்ஸிமம் கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா பேர் பாட்டம் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கிராவல்ஸு, சாண்டு ப்ளஸ் வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா,
அவங்களாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்சிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம் கூட. அந்த கல்லெல்லாம் கிளறிட்டு இல்லைன்னா அந்த கல்லெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமே மறுபடியும் தண்ணி ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கல்லை போட்டுட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க. இல்லை கல் எடுக்கிறதுக்கு நீங்கள் சிரமப்பட்டு அப்படியே நீங்கள் பண்ணீங்கன்னா அது ரொம்ப சிரமம். நீங்கள் கிளற பார்த்தீங்கன்னா புழுதி மாதிரி கிளம்பிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணி ஃபில்ட்ரேஷன் போட்டால் கூட உங்களுக்கு டேங்க் வந்து டக்குன்னு கிளியரன்ஸே வந்து வராது. சரிங்களா? அப்படியே நீங்கள் வந்து கல்லை கலைக்கும் போது கண்ணாடி உடஞ்சிருமோன்னு சொல்லிட்டு மெதுவாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்லாம் வந்து கல்லுக்கடியில் போயிடும். கண்டிப்பாக வந்து அமோனியா ரைஸ் ஆகி உங்கள் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே பேர் பாட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இல்லைன்னா நீங்கள் வந்து சேண்ட் போட்டுக்கோங்க. சேண்ட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா வந்து சேண்டு தான் வந்து ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட் வந்து உங்களுக்கு உள்ளே போகாது. ஸோ ஒன்று பேர் பாட்டம் பெஸ்ட்டு, இல்லைன்னா சேண்டு போட்டுக்குவாங்க. ஸோ இது வந்து என்னுடைய வாட்டர் சேஞ்சிங் மெத்தேடு. ஸோ வாட்டர் வந்து ரீஃபில் பண்ணுறதும் ப்ளஸ் வந்து வாட்டர் வந்து ட்ரைன் பண்ணுறதும் என்னோட ஈஸி மெத்தடை நான் வந்து கன்வெர்ட் பண்ணி என்னோட ஷாப்புக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து நிறைய டேங்க்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து டேங்க்ஸ் வந்து ஒரு அலைன் பண்ணிவிட்டு ட்ரைன் சிஸ்டம் வச்சுட்டு இன்லெட்டில் வந்து நீங்கள் ப்ராப்பராக செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்து வாட்டர் சேஞ்சிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம வந்து ஷாப் வந்து ரெடி பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து கண்டென்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து வீடியோஸ் போட்டோமோ ஸோ அதே மாதிரி தான் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்ன தான் அன்பாக்சிங் வீடியோ போட்டாலுமே அந்த அன்பாக்சிங் வீடியோக்குள்ளே வந்து அந்த திங்ஸுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்து என்னால் முடிஞ்ச வரைக்குமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்து நான் வீடியோ போடுவேன். சரிங்களா? ஸோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து வேகமாக வீடியோஸ் எதாவது போட்டிருந்தா அது பிரச்சனை கிடையாது. முடிஞ்ச வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் போடக்கூடிய ப்ராடக்ட்டில் எப்பயுமே தெளிவு இருக்கும். இது மேக்ஸிமம் ஆஃப் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏன் ரிவ்யூ கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் தான் சில ப்ராடக்டாக நான் தான் யூஸ் பண்ணல. ஸோ யூஸ் பண்ண ப்ராடக்ட்டை பற்றி நம்ம வந்து ரிவ்யூ கொடுக்கக்கூடாது. அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து நான் ரிவ்யூ கொடுப்பேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய வாட்டர் சேஞ்சிங் மெத்தட். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.